ஏ காய்ஸ் எல்லாம் வணக்கம். நான் உங்கள் ஜோசப் விஜய். சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்னர் ப்ரௌஸர் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டானா. அது உண்மையாக கேட்டிங்கன்னா எஸ், வார்னர் ப்ரௌஸர் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க. இதெல்லாம் ஷாக்கிங்காக இருக்குது. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு நடந்துருச்சு. ஆனால் இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அது என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி ஜாக் ஸ்னைடரோட ஸ்னைடர்வர்ஸ் வந்து ரீஸ்டோர் ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி போயிட்டு இருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். நெட்ஃப்ளிக்ஸ் எவ்வளோ விலை கொடுத்து வார்னர் ப்ரோஸை வாங்கியிருக்கேன் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸோட இம்ப்ளிமெண்ட் இனிமேல் வார்னர் ப்ரோஸில் எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களை வந்து சேரும். ஸோ எதுக்கு டிலே பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து இந்த வார்னர் ப்ரௌஸை வாங்கினாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்கவே செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. $82.7 பில்லியன் வந்து வார்னர் ப்ரௌஸ் ஹெச்பிஓ மேக்ஸ் அண்ட் அதோட டிவி டிவிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. எங்கடா இருக்குது காசு உங்களுக்குலாம்? என்னடா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ தான் கஷ்டப்பட்டு அந்த டிசியை வந்து பில்ட் பண்ணார் ஜேம்ஸ் கன்னு, ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பே எடுத்திருக்காரு. அதுக்குள்ளே குழி தோண்டி போடுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்கானுங்க. இது எப்படி போய் சேரப்போகுது அப்படின்றது தெரியல. $82.7 பில்லியன் நினச்சே பார்க்க முடியல. இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க எல்லா யூனிவர்ஸ் எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே. இது எப்படி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் ஒரு யோசனையாக இருக்குது. ஸோ என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசியோட என்டையர் யூனிவர்ஸ் வாங்கியிருக்காங்க. வெறும் டிசி மட்டுமா கேட்டிங்கன்னா இல்லை, வார்னர் ப்ரோஸ் கீழே வர அந்த கார்ட்டூன் நெட்வொர்க் அந்த சேனல் அண்ட் அதோட எல்லா டிவி ஷோஸுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கானுங்க. இது மட்டும் வாங்கினாங்க கேட்டிங்கன்னா இல்லை, இதோட ஷாக்கிங்லாம் இருக்குது. நிறைய ஹாரி பாட்டர் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கியிருக்கானுங்க. அண்ட் அதோட இப்போது வரக்கூடிய அப்கமிங் ஹாரி பாட்டர் சீரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ அண்ட் இது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபேமஸான ஒரு சீரீஸ். ஸோ அந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கானுங்க நெட்ஃப்ளிக்ஸ். அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு ஸ்டுடியோ வாங்கினானுங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஃபிலிம் ப்ராப்பர்ட்டிஸு, அந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸுமே சேர்த்து தான் வாங்கியிருக்கானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வார்னர் ப்ரோஸ் டிசியோட யூனிவர்ஸில் யூஸ் பண்ண எல்லா ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ ஓன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹாரி பாட்டர் ஃப்ரான்ச்சைஸில் வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒரு ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓன் பண்ணுறாங்க. ஸோ இது வெறும் வார்னர் ப்ரோஸ் மட்டுமா கேட்டிங்கன்னா இல்லை, ஹெச்பிஓ மேக்ஸு அண்ட் டிவி டிவிஷன்ஸு. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கேம் ஆஃப் த்ரோன் அண்ட் அதோட ஸ்பின் ஆஃப் இந்த சீரீஸையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கானுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். யாருமே இதை வந்து எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு வந்து இறங்கி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து இத்தனை ஃப்ரான்ச்சைஸ் இத்தனை இது வாங்குவாங்களா அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. இது ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஆனால் இதை வந்து பக்கவாக யூஸ் பண்ணுவானுங்க நெட்ஃப்ளிக்ஸ். பட் இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அவனோட ஒரு நார்மலைஸ் பண்ணுறக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறான். அது நினச்சாதான் பயமாக இருக்குது. டேய், பேட்மேனையும் சூப்பர்மேனையும் சண்டை போட்டு தான் பார்த்துருக்கோம், வேறு ஏதாவது பண்ணி பார்க்க வச்சிடாதீங்கடான்ற ஒரு பயமும் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு ரெயின்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்துட போகிறானுங்களோ அப்படின்ற ஒரு பயமாக இருக்குது எங்கள் பேட்மேன் சூப்பர்மேனுக்குள்ளே. இதெல்லாம் நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது. இதெல்லாம் பேசலாமா கூட தெரில. பட் எனிவேஸ் நெட்ஃப்ளிக்ஸ் இதை பண்ணுறான், இதை நார்மலைஸ் பண்ண பார்க்குறான். ஸோ அவனோட எல்லா கண்டென்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலைஸ் பண்ணிட்டுருக்கான். ஸோ எங்கே நம்ம டிசி காமிக்ஸ்லேயுமே அதை கையை வச்சுருவானுக்கு ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து ஜாக் ஸ்னைடர் அவரோட ஜஸ்டிஸ் லீக் யூனிவர்ஸ் வந்து ரீஸ்டோர் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் மத்தியிலும் இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் அதே மாதிரி ஜாக் ஸ்னைடரும் சும்மா இல்லாமல் அவரோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஜஸ்டிஸ் லீக்கில் எடுத்த பிடிஎஸ் ஃபோட்டோஸ் அப்புறம் ஸ்டில்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காரு. ஸோ எல்லாருக்குமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோப் வந்து திருப்பி கிரியேட் ஆகுது, ஸ்னைடர்வர்ஸ் வந்து ரீஸ்டோர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இது எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணி இது மூலிமா வந்து அவனுங்க பேரை வந்து இன்னும் பெருசாக்க போகிறானுங்க அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னா இப்போது ஜாக் ஸ்னைடரோட அந்த ஒரு யூனிவர்ஸை வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டானுங்க நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி ப்ராஃபிட் பயங்கரமாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஏர்ன் பண்ணலாம். பட் இது எந்த அளவுக்கு கொண்டு போக போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ தான் ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயத்த திருப்பி அழிச்சிட்டு பல விஷயத்த உள்ளே கொண்டு வந்து ஆடியன்ஸிட்ட கொடுத்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து போகும் அப்படின்றது தெரியல. அட் த சேம் டைம் ஜேம்ஸ் கன்னும் இந்த யூனிவர்ஸை வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ண விட மாட்டார். ஸோ இது எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்றதும் தெரியல. அண்ட் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஓன் பண்ணிட்டாங்க இப்போது. ஆனால் இதோட இம்ப்ளிமெண்ட் எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
2026 தான் நெட்ஃப்ளிக்ஸ் 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ண போகிறாங்க இந்த வார்னர் ப்ரஸ் வாங்கினதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சொல்லவும் போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் ஜேம்ஸ் கன்னோட அந்த டிசி யூனிவர்ஸ் வந்து கண்டினியூ ஆக தான் செய்யும். அதுக்கப்புறம் இது எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போதைக்கு. அண்ட் அதே மாதிரி ஸ்னைடர்வர்ஸை வந்து இப்போது கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து லைவ் ஆக்ஷனில் கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா திருப்பி எல்லா ஆக்டர்ஸுமே உள்ளே கொண்டு வரணும். ஸோ அவங்க வர மாட்டாங்கன்றத ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அண்ட் அது இல்லாமல் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஏஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திருப்பி அது எவ்வளோ அளவுக்கு பாசிபிள் அப்படின்றதும் தெரியல. அண்ட் அதே மாதிரி ஸ்னைடர்ஸ் ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா இல்லை ரீஸ்டோர் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு அனிமேஷன் ஸ்டைலில் தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா ஸ்னைடர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி ரெடியாக வச்சுட்டு இருக்காரு. ஸ்னைடர் குடுறாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு அழகாக ஒரு அனிமேஷன் மூவி வந்து எடுத்து கொடுத்துடலாம். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து நடக்க போகுது அப்படின்றதும் தெரியல. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வார்னர் ப்ரஸ் வாங்கினதுல நல்ல விஷயங்களும் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம்ஸ் சில பல விஷயங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவனோட ஒரு ஐடியாலஜியை டிசி யூனிவர்ஸில் வந்து திணிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசும் பொருளாக போயிட்டுருக்கு. இது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டென்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து அப்படின்றத வந்தால் தான் தெரியும். அவங்க அனௌன்ஸ் பண்ணால் தான், ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணால் தான் தெரியும் என்ன மாதிரி போக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வார்னர் ப்ரஸ் வாங்கின விஷயங்கள் அண்ட் என்னென்ன விஷயத்துக்கு வந்து அவங்க டீல் பேசி வாங்கியிருக்காங்க அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண நினச்சேன். வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ நல்லா தப்பாக பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஜோசப் விஜே. அண்ட் நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி கண்டென்ட்லாம் வந்து கொடுத்துருவோன்னு பயப்படுறீங்க அப்படின்றத நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஜோசப் விஜே. பாய்.